ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட 68வது படமான தி கோட் அப்படிங்கிற படத்தோட ஸ்டோரி இதுதான் அப்படிங்கிற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தி கோட் அப்படிங்கிற படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டர் வெளியாகி ரசிகர்களுக்கு நியூ இயர் ஸ்பெஷலாக வேற லெவல் ட்ரீட்டாக அமைஞ்சிருக்கு. இந்த போஸ்டர் வெளியானதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் இது இந்த படத்தோட காப்பி, அந்த படத்தோட காப்பி அப்படிங்கிற மாதிரி சோஷியல் மீடியாவில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லிட்டு வராங்க. அதை தொடர்ந்து இப்போ இந்த ஸ்டோரி ஒரு தகவல் வெளி வந்திருக்கு. அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படத்துல அப்பா மகன் 2 விஜய் இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதுல மகன் விஜய் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விபத்துல இறந்துருவாரு அப்படிங்கிற மாதிரியும், அதுக்கப்புறம் ஒரு டெக்னாலஜியை வச்சு நம்ம தளபதி விஜய் அவர்கள் குளோனிங் முறையில இன்னொரு விஜயை கொண்டு வர்றது மாதிரி தான் இந்த படத்தோட கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதனாலதான் அந்த சின்ன வயசு விஜய் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான தோற்றத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாம இந்த படத்தோட சிஜே ஒர்க்ஸுக்காக லாஸ் ஏஞ்சல் போயிருக்கும் போது படக்குழு பாத்தீங்கன்னா வெல்கம் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டோரியில தளபதி விஜய் அவர்கள் இறந்து மறுபடியும் வர்றதுனால தான் இந்த படத்துக்கு வெல்கம் டு ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு இன்ட் கொடுத்திருப்பாங்க போல. ஸோ இந்த ஒரு விஷயம் உண்மையா இருந்தா கண்டிப்பா இது தளபதிக்கு ஒரு புதுவிதமான படமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தளபதி 68 கதை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதை பத்தி ஒரு தளபதி ரசிகரா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற தளபதி பத்தின அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு அப்டேட்டோட பார்க்கலாம்.